Hi viewers, welcome to Patty's Kitchen. இப்போ உங்களுக்கு கொத்தமல்லி வர தொகையல் எப்படி பண்றதுன்னு காமிச்சு கொடுக்கிறேன். அது கொத்தமல்லி வர சட்னின்னு சொல்லிக்கோங்க, தொகையல்னு சொல்லிக்கோங்க. அதை நான் இப்போ காமிச்சேன். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வை வாணலியை சூடு பண்ணிப்போம். வாணலி சூடு ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பாருங்க கொத்தமல்லி விதை, தனியான்னு சொல்லுவாள். தனியா சுமாராக ஒரு 4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு ஒரு அரை ஸ்பூனு, அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, இஞ்சி ஒரு இன்ச்சு இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க கட்டி பெருங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு தேங்காய். இவ்வளோதான் உங்களுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை இது பண்ணிவிட்டு இந்த தனியாவை நல்லா வறுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தனியாவை வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறதுக்குள்ளே நம்ம அது வறுபடட்டும். நான் ஸ்டவ்வை சின்னதாக தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இந்த தேங்காவை துருவிக்கலாம். நமக்கு இப்போ நான் ஒரு கப்பு தனியாவுக்கு ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் இருந்தால் போகிறோம். இது எங்கள் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சி கொடுத்தது, எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சது. அவர் இன்ஜினியர், பெங்களூரில் இருக்கோம் நாங்கள். அவர் எனக்கு தேங்காய் துருவது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு இப்போ தேவை ஒரு 4 ஸ்பூன் தான். அடுத்த மாதம் இதெல்லாம் ரெடி ஆகிட்டு. அடுத்த மாதம் இது மார்க்கெட்டில் விட போகிறா தேங்காய்க்கு மிஷினை. அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லுவேன். பேட்டர்ன்லாம் பண்ணியாச்சு. இப்போ இது போதும். இதை நீங்கள் மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த 3-4 ஸ்பூன் தேங்காய் துருவிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் துருவிக்கோங்க. தேங்காய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் தேங்காய். அவ்வளோதான். இது இப்போ வறுபட்டுருக்கு. இதோட இந்த காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. எப்போதும் புளியை நீங்கள் கொஞ்சம் வானிலையில் வாட்டிட்டு எடுத்தீங்கன்னா அது ஒன்றும் நல்லது உடம்புக்கு. பச்சை புளியோட வானிலையில் வாட்டிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது பாருங்க, இது ஆயிடுத்து, வறுத்தாச்சு, கோல்டன் ப்ரௌன் வந்துடுத்து, வாசனை வருது, தனியா வாசனை நல்லா கம்முன்னு வருது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை, பச்சை தனியாக நல்லா இருக்காது இந்த சட்னிக்கு. அதனால் பொறுமையாக நல்லா குறைச்சி, எனக்கு டைம் பத்தாதனால நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கேன். நீங்கள் பொறுமையாக குறைச்ச தீயில் பண்ணுங்க. இதில் போட்டுருவோம். இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறேன், இது ஆறட்டும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த இது இருக்கு இல்லையா, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா பெரட்டிக்கோங்க. சட்டை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பெரட்டிக்கோங்க. இந்த இஞ்சி துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க, மிக்சி ஜாரில். அப்புறம் இதில் இந்த பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. இது ஆயிடுத்து. இந்த கருவேப்பிலையும் சத்து அதில் போட்டு ஒரு பற்றிக்கோங்க. வாசனை வருது இல்லையா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைங்க. மிக்சியில் போட்டுக்கோங்க, அரைச்சிக்கோங்க. இந்த பாருங்க
இப்போ நான் இந்த தொகையில் அரைச்சி விட்றேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முடியாது, எனக்கு சமையல் ரூமில் அவ்வளோ நேரம் இருக்கணும் தேவையில்லை, நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால. இப்போ நான் அரைச்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு தாளிச்சு போட்டுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நான் இதை சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணுறேன். சர்விங் பவுலில் நான் போட்டு விட்றேன். பாருங்க, இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போதும். கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 4 கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இப்போ இது நம்மளுக்கு தேவையான கொத்தமல்லி வர சட்னி ரெடி. இது என்னென்னா, எதுக்கு இந்த சட்னினா, உங்களுக்கு வந்து பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. திரும்புன்னு தலை சுற்றுறது, அதிகமாக பித்தம் உடம்புல சேர்ந்துட்டுன்னா இந்த சட்னி அரைச்சி கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, பித்தமே வராது. வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க, பித்தமே வராது. என்ன பார்த்துட்டேடா, இங்கே பாருங்க, youtube.com போங்க, பாட்டிஸ் கிச்சன் டைப் பண்ணுங்க, கொத்தமல்லி வர சட்னியை பண்ணி சாப்பிடுங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. வணக்கம்.